ஹாய், திஸ் இஸ் கமலேஷ். நம்ம இன்றைக்கி ஃபண்டிங் பிப்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம்குள்ளே போய்ட்டு ஃபண்டிங் பிப்ஸ்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த பை சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை சேலஞ்சு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா பை சேலஞ்ச் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் க்ரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று போயிருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் மெயில் போனதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு பேஸ்ட் பண்ணி ஃபண்டிங் பிப்ஸோட சைட் ஃபண்டிங் பிப்ஸோட சைட்டுக்குள்ளே டேரெக்டாக இந்த மாதிரி வந்து லாகின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நியூ சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ சேலஞ்சை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம என்ன பை பண்ண போகிறோம்னா 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தான் பை பண்ண போகிறோம். அந்த 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணி தென் அதேமாதிரி என்ன பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தேவை. நான் எப்போவும் வந்து மேட்ச் ட்ரேடரில் தான் போவேன். ஸோ அந்த மேட்ச் ட்ரேடர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ தட் மேட்ச் ட்ரேடருக்குள்ளே போய்ட்டு ஸோ மினிமம் அக்கௌண்ட் 5,000லேருந்து அப் டு $1,00,000 அக்கௌண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ ஐ நாட் யூஸ் இஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு தென் சூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்த்ததுக்கப்புறமா அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ பேமெண்ட் பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறமா கீழே ஆப்ஷன்ஸ் கிளிக் செலக்ட் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜிபே, ஃபோன்பே, கார்டு இந்த பேஸ் பண்ணி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹோம் பேஜுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.